ராமாபுரம் ஊர் எல்லையில ராமு சோமு அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்களோட 2 ஏக்கர் பூமி இருந்துச்சு. அவங்க அப்பா அவங்களுக்காக கொடுத்துட்டு போன அந்த பூமியை நம்பிதான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமுவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட வேற எதுவும் தெரியாது. ஆனா சோமுவுக்கு கஷ்டப்படாம பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு நண்பன் இருந்தான். அவனோட பேரு தான் ஜெகன். ஒரு நாள் சோமு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவும் கோவமா, அண்ணா என்னால் முடியாது. காலையிலிருந்து வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு. இப்படி வேலை செஞ்சா வாழ்க்கை மாறுமா என்ன? அப்ப ராமு, பொறுமையா இருடா தம்பி. பூமியை நம்பினவங்க ஏமாற மாட்டாங்க. நம்ம கஷ்டம் வீணாகாது. சரியா அப்பதான் தங்குன்னு ஏதோ ஒரு சத்தமும் கேட்டுச்சு. 2 பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் ஆழமா தோண்டி பார்த்தப்போ ஒரு பள்ளத்துல இருந்து பானை வெளியில வந்துச்சு. அதை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுல 10 தங்க காசும் இருந்துச்சு. அண்ணே பாத்தியா, புதையல் பானை. கடவுள் நம்ம மேல கருணை வச்சுதான் இதை கொடுத்துருக்காரு. நாம கோடீஸ்வரங்க ஆக போறோண்ணே. ராமு அந்த தங்க காசை கையில வச்சுக்கிட்டு, நீ சொல்றது உண்மைதான்டா. இந்த பணத்தை வச்சு நம்ம வயலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினோம்னா நம்ம சொத்து 2 மடங்காகும். என்னது, மறுபடியும் வயலா? அண்ணன் எப்பவும் இந்த வயலை நம்பியே வாழாத. பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணலாம். அந்த சந்தோஷத்துல அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் எதிர்க்க ஜெகன் நடந்து வந்தான். என்னங்கடா, அண்ணன் தம்பி 2 பேருமே இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டீங்க போலயே. முகத்துல வேற சந்தோஷம் தெரியுது. சோமு ரொம்ப ஆர்வமா, சந்தோஷமா தாண்டா இருக்கும். புதையல் கிடைச்சது, இதோ பாரு. அந்த தங்க காசை பார்த்த உடனே ஜெகன் மனசுல ரொம்பவும் பொறாம வந்துச்சு. எப்படியாவது அத அவனுக்கு அவன் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அட நல்லா இருக்குடா. உங்களுக்கு தெரியல, இது வெறும் புதையல் இல்ல. அப்படின்னா இது ஒரு அடையாளம் மட்டும்தான். நம்ம ஊர் மலையில ராஜா காலத்துல ஒரு பெரிய புதையல் இருக்காமா. அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்களை வச்சிருக்காங்களாம். அப்படியாடா? அப்ப அந்த பெரிய புதையலுக்கு நாம என்ன பண்றது? அதுக்கு ஒரு பெரிய புதையல் பண்ணணும். இந்த பானையையும் தங்க காசையும் மலைக்கு மேல இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு 41 நாளைக்கு நம்ம பூஜை பண்ணணும். அப்ப அந்த தேவதை இந்த சின்ன புதையலை ஏத்துக்கிட்டு பெரிய புதையல் எங்க இருக்குன்றதுக்கான வழியை நமக்கு காட்டுவாங்க. ராமுவால இதை நம்ப முடியல. கிடைச்சத மறுபடியும் புதைக்கணுமா? என்னது இது? நீ சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. அப்ப ஜெகன் ராமுவோட தோள்ல கை போட்டு, டே ராமு, என்ன நம்ப மாட்டியா? நான் உன் நண்பன் இல்லையா? சின்ன வயசுல இருந்து உனக்கு நல்லது மட்டும்தானே நினைச்சிருக்கேன். என் பேச்ச கேட்க மாட்டியா என்ன? அண்ணா, இவன் சொல்றது உண்மைதானே. இவன் சொன்ன மாதிரியே அந்த பூஜையை நம்ம பண்ணலாம். நம்மள இவன் ஏமாத்த மாட்டானே. நமக்கு பெரிய புதையல் கிடைக்கும்னு. ஒரு பக்கம் தம்பியோட பேராசை, இன்னொரு பக்கம் நண்பனோட பேச்சு. இது 2க்கு நடுவுல ராமு தவிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில வேற வழியும் இல்லைங்கிறதுனால அந்த பூஜைக்கு ராமு ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் 3 பேரும் சேர்ந்து அந்த புதையல் பானையை எடுத்துக்கிட்டு மலைக்கு மேல இருக்கிற புளிய மரத்துக்கிட்ட போனாங்க. ஜெகன் சொன்ன மாதிரியே அங்க ஒரு பள்ளம் தோண்டி அந்த பானையை அதுக்குள்ள வச்சு போட்டு புதைச்சிட்டாங்க. அப்ப ஜெகன் இன்னும் 40 நாளைக்கு இந்த பக்கம் யாரும் எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னான். எல்லாரும் சரின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஜெகன் யாருக்கும் தெரியாம மறுபடியும் அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்தான். அவன் பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள இருக்கிற தங்க காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பானையில கல்ல போட்டு மறுபடியும் யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் அமைதியா வீட்டுக்கும் போயிட்டான். 40 நாளும் ஆச்சு. சோமு கூடிய சீக்கிரம் நம்ம கோடீஸ்வரங்களா ஆக போறோம் அப்படிங்கிற கனவுல மிதந்துகிட்டு இருந்தான். ஆனா ராமுவோட மனசுக்குள்ள மட்டும் பயங்கரமான ஒரு குழப்பம். 41வது நாள் அவங்க 3 பேருமே மறுபடியும் அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த பள்ளத்தை தோண்டி பானைய வெளியில எடுத்தாங்க. இனி நமக்கு கஷ்டம் இல்ல, ராஜாவாக போறோம். அந்த புதையல் பானையை வெளியில எடுத்து அத திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருக்க வேண்டிய தங்க காசு இல்ல. அதுல இருந்தது வெறும் கல்லு மட்டும்தான். அத பார்த்து ஆச்சரியமா, ஐயோ, என்னென்ன இது? யாருன்னு கல்ல போட்டிருக்காங்க? நாம ஏமாந்துட்டோமா? அப்போ ஜெகன் கூட, என்ன இப்படி ஆயிடுச்சு? யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க. கடவுளுக்கு கோபம் வந்திருக்கு. கடவுளுக்கு கோபம் வரலடா. திருடன் யாருன்னு எனக்கு தெரியும். அத கேட்டு ஜெகன் சோமு 2 பேருமே ஆச்சரியமா, யாரு? நமக்குள்ள ஒருத்தந்தான். டே ஜெகன், அன்னைக்கு நீ பூஜைய பத்தி சொன்னப்ப எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால அன்னைக்கு ராத்திரியே இந்த புளிய மரத்துக்கிட்ட நான் வந்தேன். நீ வந்தியா? ஆமா, அன்னைக்கு வந்து பானையை திறந்து அதுக்குள்ள இருந்த 10 தங்க காசை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தங்க முலாம் பூசி இருந்த 10 மண்ணு காசை எடுத்து பானைக்குள்ள போட்டு வச்சேன். மண்ணு காசா? ஆமா,
இவன் மேல எனக்கு சந்தேகம் அப்ப இருந்தே இருந்துச்சு. அது ஏன்னா அடுத்த நாள் முழுக்க இவன் இந்த புளிய மரத்தை சுத்தி வந்ததை நான் பார்த்தேன். ஜெகனோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுது. கேட்டுக்கோ ஜெகன், அன்னைக்கு நீ வந்து பானையில இருந்து எடுத்தது தங்க காசு இல்ல, வெறும் மண்ணு காசு. அதுக்கப்புறம் பானையில கல்ல போட்டுட்டு புதைச்சியா? ஜெகன் தடுமாறிக்கிட்டே, நான் எந்த தப்பும் பண்ணல, நீ பொய் சொல்ற, தேவையில்லாம என் மேல பழி போடுற. அப்ப நீ இங்கிருந்து எடுத்துட்டு போனியே மண்ணு காசு, அதை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்புறம் பாப்போம். அப்ப ஜெகன் தைரியமா, என் வீட்டுல எந்த காசும் இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணது நீங்க தான். நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்க. டே துரோகி, எங்க அண்ணன் கடவுள் மாதிரி, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. இப்ப நீ உண்மைய சொல்லல, அப்புறம் அவ்வளவுதான். அத கேட்டு ஜெகன், டேய் என்கிட்ட வந்த அவ்வளவுதான். ராமு சோமுவை தடுத்து, இருடா தம்பி, அவசரப்படாத. இதுக்கெல்லாம் ஒருத்தர் தான் சரியான பதில சொல்ல முடியும், அது நம்ம பூபதி ஐயா தான். விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அப்போ பஞ்சாயத்துல பூபதி ஐயா வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஊஜனுங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ராமு நடந்தத சொன்னான். ஜெகன் அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சாதிச்சான். பூபதி ஐயா 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டு கடைசியில கம்பீரமா இப்படி சொன்னாரு. எல்லாரும் அமைதியா இருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பூபதி வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அவருடைய பூஜை அறையில இருக்கிற ஒரு கண்ணாடிய கொண்டு வர சொன்னாரு. அந்த கண்ணாடிய பஞ்சாயத்துக்கு நடுவுல வச்சு அதுக்கப்புறமா ரொம்ப சத்தமா இப்படி சொன்னாரு. இங்க இருக்கே, இது சாதாரண கண்ணாடி இல்ல, மந்திர கண்ணாடி. பொய் சொல்றவங்க இந்த கண்ணாடிய தொட்டா கை அப்படியே தான் இருக்கும், ஆனா உண்மைய சொல்றவங்க தொட்டா மட்டும்தான் கை கொஞ்சம் கருப்பா மாறும். சோமு அண்ணனோட காதுல, அண்ணே என்னண்ணே இது, உண்மைய சொன்னா கை எப்படி கருப்பாகும்? பூபதி ஐயா ரொம்ப புத்திசாலி, அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கும், அதை அப்படியே செய்வோம். ஜெகன் அந்த கண்ணாடிய பார்த்து கொஞ்சம் பயந்தான். என்ன இது, உண்மைய சொல்றவங்க கை கருப்பா மாறுமா? அப்படின்னா என் கை கருப்பா மாறாதே. என் கை கருப்பா மாறணும்னா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, முதல்ல ராமு வந்து தொடு. ராமு தைரியமா முன்னாடி வந்து கண்ணை மூடி கடவுளை நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியே தொட்டான். அதுக்கப்புறமா அவன் கையை எல்லாருக்கும் காட்டினான். கை வெள்ளையாதான் இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஜெகன் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. இப்ப சோமு அப்படின்னு சொன்னதும் சோமுவும் தைரியமா போய் கண்ணாடியே தொட்டான். அவன் கையும் கூட கருப்பாகவே இல்ல. ஜெகன் இப்ப நீ வா. அப்படின்னு சொன்னதும் ஜெகன் பூபதி கிட்ட, இவங்க 2 பேரு கையும் கருப்பா மாறலையே, வெள்ளையா தான் இருக்கு. அப்படின்னா இவங்க பொய் சொல்றாங்களா, இல்ல கண்ணாடி வேலை செய்யலையா? எது எப்படியோ நான் உண்மைய சொல்றேன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சாகணுமே அப்படின்னு சொன்னான். ஒரு நொடி அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். அப்ப அவனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. நான் சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா கண்ணாடியை தொடுறதுக்கு முன்னாடி எனக்கு மூக்கரிக்குது, என்னை சொரிய விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த பக்கமா திரும்பி அவன் மூக்க சொறிகிற மாதிரி கீழே இருந்த கருப்பு மண்ணை அவன் கையில ஒட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா தைரியமா கண்ணாடியை தொடுறதுக்காக போனான். ஜெகன் தைரியமா வந்து நின்னு, நான் உண்மையை சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்ல அப்படின்னு கருப்பு சேரு ஒட்டிக்கிட்டு இருக்கிற கைய கண்ணாடியில வச்சான். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் காட்டினான். கை கருப்பா இருந்துச்சு. ஜனங்க அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தீங்களா ஐயா, இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இந்த கண்ணாடி நான் தான் உண்மையை சொல்றேன்னு சொல்லுது, என் கை கருப்பா இருக்கு பாருங்க. ராமு சோமு 2 பேருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்போ பூபதி ஐயா தைரியமா, ஆமாண்டா, கண்ணாடி உண்மையை சொல்லுச்சு, நீ தான் திருடன்னு நல்லாவே சொல்லுச்சு. என்னங்க ஐயா, என் கை தான் கருப்பாயிடுச்சே. டே முட்டா பயல, இது சாதாரண கண்ணாடி, நான் தான் சும்மா கதை சொன்னேன். அதை நீ நம்பி உன் கையை கருப்பாகணுங்கிறதுக்காக ஏதோ மண்ணை பூசிக்கிட்டு இருக்க. நீ உண்மைய சொல்றதா இருந்தா அப்படியே கையை கொண்டு வந்து வச்சிருப்ப. நீ தானே திருடன், அதனால தான் இப்படி பண்ணி வச்சிருக்க. இந்த கண்ணாடியில கை வச்சா யார் கையும் கருப்பாகாது, ஆனா உன் கை மட்டும் கருப்பா இருக்கு. இப்ப யார் திருடன்னு தெரியுதா? அதை கேட்ட உடனேயே ஜெகனோட முகமே வாடி போச்சு. அவனுடைய குதந்திரம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால பூபதி ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டு யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத அவனே ஒத்துக்கிட்டான். ராமு சோமு அந்த 10 தங்க காசுல இன்னும் 2 ஏக்கர் பூமி வாங்கி அதுல விவசாயம் செஞ்சாங்க. அப்படி ஊர்லயே நல்ல விவசாயிங்கன்னு பேரும் வாங்கினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நமக்குன்னு சொத்து இல்லைங்கிறதுக்காக இன்னொருத்தங்க கிட்ட சொத்து ஏதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்து பொறாமப்பட்டு அதை நாம சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா இருக்கிறதும் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால எப்பவுமே பொறாம குணம் நல்லதுக்கு இல்லை.